அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது பழனி முருகன். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்துமே உலகின் பல பகுதிகளிலுமே இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்கிறாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் காண முடியும். இங்கு முருகனுக்குள் நவகிரகங்கள் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்கள் பலருமே வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கக்கூடியதான் பழனி மலை. பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரும் பழனி ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருப்பது தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் இந்த தலத்தின் மூலவரான நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியே தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்ததாகும். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காங்க. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாபடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக இருப்பதால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க. பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. முருகன் முதல்ல கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படை வீடாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய வரலாறு ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகும். கழகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. அந்த பழத்தை கொடுத்து இதை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருக்காங்க. சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன்னுடைய மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர்களுக்கு தான் ஞானப்பழம் பரிசு என்றிருக்காங்க சிவபெருமான். அதை கேட்ட முருகன் தன்னுடைய வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என சுற்றி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்தை வளம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்ததை அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டதாகும். சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானம் படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழனி என்றதால இந்த இடம் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்கிறதாகவும் இந்த கோவிலில் 60 வீடுகள் 3வது படை வீடாக கருதப்படுறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. தினசரி 6 கால பூஜைகள் இங்கு நடைபெறும். விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி விழா ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினம்தோறும் மாலை நேரத்தில் நடைபெறும். வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த கோவிலில் வழிபட ஏற்ற வகையில் பொது தரிசன வழி மற்றும் சிறப்பு தரிசன வழியும் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சதாகும். உற்சவர் முத்துக்குமார சுவாமியாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வது சிறப்பு. அது தவிர
தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறாங்க. 480 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மலையே மருந்தாக அமைந்த மலை இந்த கோவில் 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். பழனிமலை கோவிலில் கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு பெட்டி இருக்கிறதாகும். இந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுவதாகும். விக்கிரகங்களின் புருவத்துக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னால் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சிருக்காரு. 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்கிறதாகும். பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்வதாகவும் சொல்லப்படுது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வமாக இருக்கார். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை என்பது பலர்களின் எண்ணமாக இருக்கு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகதலிங்கம் இருக்கு. அவரை தரிசிக்க நாம் வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டுமே இதனை நாம் பார்க்க முடியும். பழனியில் 2 மரகதலிங்கம், ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியில். இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது. முருகனுக்கு காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் பால், பன்னீர் அபிஷேகம் செய்து முடிக்காணிக்கை செலுத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.